குழந்தைகளே வணக்கம். நேற்றைக்கு பார்த்த செயல்பாடுகளை எல்லாம் செய்தீங்களா? மஞ்சுவினுடைய பூனையின் பெயர் என்ன? டிங்கோ. அது எழுதுனீங்க இல்லையா? அந்த சூரியனில் இருந்து உருவாக்கின சொற்களை எல்லாம் எழுதுனீங்களா? அந்த பெட்டிக்குள்ள எழுதுனீங்க. அப்புறம் எழுத்துகள் மாற்றி மாற்றி ஒரு செயல்பாடு இருந்தது, அதையும் சரியாக்கி எழுதுனீங்களா? அந்த சொற்களை எழுதுனீங்க. அப்புறம் வாக்கியங்கள் சரியானபடி வார்த்தைகளை வச்சு அதை நிரப்புனீங்களா? அதுவும் நிரப்புனீங்க. அப்போ எல்லா வேலைகளையும் சரியா செய்திருக்கீங்க. ரொம்ப நல்லது, பாராட்டுக்கள். சரியா? சரி, இனி மஞ்சுவும் டிங்குவும் என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? மஞ்சு உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்கா. டிங்கு மஞ்சுவினுடைய மடியில அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கு. மஞ்சு படிக்கும்போது ஒரு கையால, தன்னுடைய மென்மையான சின்ன கையால டிங்குவினுடைய முதுகுல தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சுகத்துல டிங்கு பேசாம கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் வெளியே இருந்து ஒரு சத்தம், மியாவ் மியாவ் அப்படின்னு. உடனே டிங்கு கண்ணை முழிச்சுது. என்னுடைய தோழி மங்குவினுடைய சத்தம். தடபுடன்னு மஞ்சுவோட மடியிலிருந்து குதிச்சு ஓடி வெளியே வந்தது. ஆமா, அங்க யார் வந்திருந்தது? இதோ மங்கு பூனை, டிங்குவின் தோழி மங்கு. ரெண்டு பேரும் அன்போட பேசினாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்தது. என்ன தெரியுமா? நுங்கு திங்கணும் அப்படின்னு. அதனால அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு நம்ம நுங்கு சாப்பிடணும் அப்படிங்கிற திட்டத்துலதான் இப்ப மங்கு வந்திருக்கு. அதை பத்தி ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. ரெண்டு பேரும் எங்க போனாங்க, அவங்களுக்கு நுங்கு கிடைச்சுதா அப்படின்னு எல்லாம் பார்க்கலாமா? எங்க உங்க புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். நீங்களே தான் அதை வாசிக்கணும். சரியா? அந்த வாசிப்பு பகுதியை நீங்களே தான் வாசிக்கணும். வாசிச்சு புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? வாங்க. வாசிப்போம் அப்படிங்கிற செயல்பாடு. வாசிப்பீங்களா? வாசிக்கும் போது நிறுத்தி நிதானமா வாசிங்க. நிறுத்தற்குறிகள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நிறுத்தணும். தெளிவா வாசிக்கணும். உச்சரிப்பு தெளிவா வாசிக்கணும். சரியா? சரி, வாசிங்க. இது என்னது? டிங்குவும் மங்குவும். டிங்குவிற்கும் தோழி மங்குவிற்கும் நுங்கு தின்ன ஆசை. அங்க நிறுத்தணும். அங்கும் இங்கும் ஓடின. எங்கும் நுங்கு இல்லை. களைத்து போய் தூங்கின. வங்கியின் அருகே தங்கம்மாவின் நுங்கு கடை. டிங்கு நுங்கு வாங்கியது. எங்கே என் பங்கு? மங்கு கேட்டது. டிங்கு ஓடியது. மங்கு விரட்டியது. வழியில் ஒரு சிங்கம். டிங்குவும் மங்குவும் திரும்பின. தலை தெறிக்க ஓடின. குழந்தைகளே, நல்லாவே வாசிச்சீங்க. சரி, டிங்குவினுடைய தோழியின் பெயர் என்ன? மங்கு. டிங்குவின் தோழி மங்கு. சரி, ரெண்டு பேரும் எதுக்காக போனாங்க? நுங்கு தின்ன ஆசைப்பட்டு போனாங்க இல்லையா? நுங்கு கடை எங்க இருக்கு? வங்கியின் அருகே. நுங்கு கடை எங்க இருக்கு? வங்கியின் அருகே. யாருடைய நுங்கு கடை? தங்கம்மாவின் நுங்கு கடை. தங்கம்மாவின் நுங்கு கடை. சரி, நுங்கு வாங்கினது யாரு? டிங்கு. சரியா சொன்னீங்க. சரி, மங்கு என்ன கேட்டுதப்போ?
எங்கே என் பங்கு அப்படின்னு மங்கு கேட்டது. அதை கேட்ட உடனே டிங்கு என்ன செய்தது? டிங்கு கொடுக்காம ஓடிடுச்சு. மங்கும் விரட்டியது. வழியில யார பார்த்தாங்க? சிங்கம் இல்லையா? இப்படி ஓடிட்டு இருக்கும் போது வழியில் ஒரு சிங்கம். சிங்கத்தை பார்த்தா பயப்படுவாங்க தானே? பயந்து போய் 2 பேரும் திரும்பி ஓடினாங்க. எப்படி ஓடினாங்க? தலை தெறிக்க ஓடின. அது என்ன தலை தெறிக்க? ரொம்ப வேகமா போனாங்க அப்படிங்கறதான் தலை தெறிக்க ஓடின அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அவங்க 2 பேருக்கும் நுங்கு கிடைச்சதா? கிடைச்சது இல்லையா? தங்கம்மாவின் நுங்கு கடையில இருந்து டிங்கு நுங்கு வாங்குச்சு. ஆனா 2 பேரும் சாப்பிட்டாங்களா? இல்ல. சிங்கத்தை பார்த்த பயத்துல நுங்கும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி 2 பேரும் தலை தெறிக்க ஓடினாங்க இல்லையா? சரி குழந்தைகளே, இந்த வாசிப்பு பகுதி இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சது. அப்போ நம்ம வாசித்த பகுதியில இங் என்ற எழுத்து வரும் எத்தனை சொற்களை உங்களால் கூற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பாருங்க, நம்ம வாசிப்பு பகுதியில இங் என்ற எழுத்து வரும் எத்தனை சொற்கள் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சொற்களுக்கு அடியில கோடு போடுங்க. அப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு எளிமையா இருக்கும். சரியா குழந்தைகளே? அந்த சொற்களை எல்லாம் கோடு போட்டு வச்சிட்டீங்களா? இனி சொல்லுங்க பார்க்கலாம், எந்தெந்த சொற்கள் இங் என்ற எழுத்தில் வருது? சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க கோடு போட்டு வச்சிருக்கிற சொற்கள் இங்கேயே எழுதியிருக்கேன். சரிதானான்னு பாருங்க. நீங்க கோடு போட்டது இங்க உள்ளதும். டிங்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? மங்கு, நுங்கு, அங்கும், இங்கும், எங்கும், தூங்கின, வங்கியின், தங்கம்மாவின், பங்கு, வாங்கியது, சிங்கம் இல்லையா? இத்தனை சொற்கள் இந்த வாசிப்பு பகுதியில வந்திருக்கு. அதாவது இங் என்ற எழுத்து வரக்கூடிய சொற்கள் இல்லையா? சரி, அப்ப இதெல்லாம் நீங்க கோடு போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த சொற்களை எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படித்தானே? பாருங்க, இந்த சொற்கள்ல ஒரு சிறப்பு இருக்கு. கண்டுபிடிச்சீங்களா? அது ஏதாவது ஒரு ஒற்றுமை தெரியுதா? பாருங்க, இந்த இங் என்ற எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்தை எல்லாம் பாருங்க. இங் பக்கத்துல வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே க வரிசையில் அமைந்த எழுத்துக்களா இருக்கு இல்லையா? பாருங்க, நீங்க நேற்றைக்கு அந்த சொற்சூரியனிலிருந்து எழுதுனீங்க இல்லையா? அந்த சொற்களையும் பாருங்க பார்க்கலாம் இல்லையா? எந்தெந்த சொற்கள் அந்த சொற்சூரியன்ல இருந்து கண்டுபிடிச்சு எழுதுனீங்க பாருங்க. இதோ இந்த பக்கத்துல இருந்தது இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், அந்த சொற்களை எல்லாம் சொல்லுங்க. தூங்கு, பங்கு, நுங்கு, டிங்கு, எங்கு, தங்கு, வாங்கு, அங்கு, தொங்கு, சங்கு, இங்கு, மங்கு இல்லையா? அப்ப இது எல்லாமே க வரிசையில் அமைந்த சொற்களா எழுத்துக்கள் தான் அதுல எல்லாம் வந்திருக்கு இல்லையா? இங்குக்கு பக்கத்துல வந்தது எல்லாமே. இங்க பாருங்க, இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். பாருங்களேன், இந்த சொற்களை எல்லாம் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். தங்கம், பங்கம், வங்கம், சிங்கம், திங்கள், சுங்கம், நாங்கள், நீங்கள், வெண்கலம், மங்களம், செங்கல், தங்கை, மங்கை, நங்கை, அங்கை,
ரீங்காரம், சிங்காரம், நங்கூரம், தங்கி, அங்கி, வீங்கி, பொங்கி, நீங்கி. இல்லையா? இதுல எல்லாம் அதே மாதிரி தான் வந்திருக்கு இல்லையா? கவரிசையில் அமைந்த எழுத்துக்கள் தானே வந்திருக்கு இங்குக்கு பக்கத்துல இல்லையா? பெரும்பாலும் அதுதான் வரும். இனி மாற்றி ஏதாவது வந்திருக்கான்னு நீங்க பரிசோதிச்சு பாருங்க. சரியா? அப்ப இந்த சொற்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிந்த வேற சொற்களையும் எழுதி வச்சுக்கணும். சரியா? தவறில்லாம எழுதி வச்சுக்கணும். இனி பாருங்க, மஞ்சு அப்படிங்கும் போது நம்ம இதுதானே மஞ்சு இல்லையா? இஞ்ச். இஞ்சுக்கு பக்கத்துல வந்த எழுத்துக்கள் எல்லாம் எந்த வரிசையில வந்திருக்குன்னு பாருங்க. பஞ்சம், தஞ்சம், கஞ்சம், மஞ்சம், நெஞ்சம், கொஞ்சம், மஞ்சள், நஞ்சு, மஞ்சு, அஞ்சு, தஞ்சு, நெஞ்சு, இஞ்சி, கஞ்சி, கெஞ்சி, கொஞ்சி, பஞ்சு. கவனிச்சிங்களா? இனி நம்ம மங்குவும் டிங்குவும் என்ன நாங்கன்னு பார்க்க வேண்டாமா? மங்குவும் டிங்குவும் தலதெறிக்க ஓடினாங்க இல்லையா? தலதெறிக்க ஓடி எங்க போனாங்க? மங்குவோட வீட்டுக்கு ஓடியே போயிடுச்சு. டிங்கு வீடு வந்து சேர்றதுக்குள்ள இருட்டி போச்சு. இருட்டாயிடுச்சு. எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஊரே தூங்கி போச்சு. ஏன்னா இவங்க நுங்கு வாங்க போற இடத்துல படுத்து தூங்கிட்டாங்க இல்லையா? அதனால நேரம் போனதே தெரியல. அப்புறம் அங்கிருந்து ஓடி வந்து சேர்றதுக்குள்ள நல்லா இருட்டி எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டிங்கு மெதுவா வீட்டுக்குள்ள போறதுக்கு என்னடா வழின்னு வீட்டை சுத்தி சுத்தி பாக்குது. டிங்குவுக்கு நம்மள மாதிரி இல்ல. நமக்கு ராத்திரியில கண்ணு தெரியுமா? வெளிச்சம் இல்லைன்னா தெரியாது இல்லையா? ராத்திரியில வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஆனா டிங்கு அப்படியா? டிங்குவுக்கு இருட்டிலையும் நல்லா கண்ணு தெரியும் இல்லையா? அதனால டிங்கு வேகமா சுற்றிலும் பாக்குது. ஏதாவது வழியில உள்ள போக முடியுமா? ஏன்னா பசி வயிற்று கிள்ளுது. பசி வேற. அதனால எப்படியாவது உள்ள போய் மஞ்சு ஏதாவது வச்சிருப்பா. அத அவ டிங்குவோட பிளேட்ல ஏதாவது போட்டு வச்சிருப்பா. அப்ப அதை ஏதாவது எப்படியாவது சாப்பிடணும் அப்படிங்கறதுல உள்ள போறதுக்கு வழி தேடி அலையுது. அதோ ஜன்னல்ல ஒரு ஜன்னல் ஒரு பாகம் திறந்திருக்கு. அதனால வேகமா அதுல உள்ள போய் பாக்குது. அங்க பார்த்தா உள்ளயும் ஒரே இருட்டுதான். ஆனா டிங்குவுக்கு அது பெரிய விஷயமே இல்லை இல்லையா? அப்படியே மெதுவா போய் பார்க்கும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சத்தம் இல்ல. ஆனா டிக் 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 அப்படின்னு ஒரு சத்தம். என்னது? எங்க இருந்து வருது இந்த சத்தம்? டிங்குவுக்கு லேசா ஒரு பயம். எங்க இருந்து வருது இந்த சத்தம்? மெதுவா நடந்து போச்சு. ஒவ்வொரு அறையா நின்னு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தது. அறைகளுக்கு பக்கத்துல ஒண்ணும் இல்ல. மெதுவா வரவேற்பறைக்கு போக தொடங்குச்சு. வரவேற்பறைய நெருங்கத்தான் அந்த சத்தம் கூடி கூடி வருது, கேக்குது. அங்க போய் மெதுவா அதோ செவுத்த பாக்குது. அட, இங்க இருந்துதான் வருதா? இந்த சத்தத்தை கேட்டுதான் நான் பயந்து போனேனா? அடடா, ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு, நீ மட்டும் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிச்சு
டிங்கோ மறுபடி பாலை தேடி போச்சு. பால் குடிக்கிறதுக்கு மஞ்சு ஏதாவது பால் எங்கேயாவது ஊத்தி வச்சிருக்காளா என்னுடைய பிளேட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போச்சு. போன பால் குடிக்க பாலை தேடி போகுது. அதுக்கு நம்ம வழி காட்டலாமா? பாருங்க, அப்படி ஒரு செயல்பாடு நம்ம புத்தகத்துல இருக்கு. வழி காட்டுவோம் அப்படிங்கிற செயல்பாடு பாருங்க. பால் குடிக்க பூனைக்கு வழி காட்டுங்கள். எந்த வழி? இலையா பூவா? இங்க பூனைக்குட்டி இருக்கு, பால் இதோ கீழே இருக்கு, இதுக்கு இடையில பூக்களும் இருக்கு, இலைகளும் இருக்கு. எந்த வழியா போனா பூனைக்கு பால் குடிக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். பூக்கள் வழியா போனா பால் கிட்ட சேருமா? இலைகள் வழியா போனா பால் கிட்ட சேருமா? பாருங்க. ஆமா, இலைகள் வழியா வந்தா தான் பால் கிட்ட சேர முடியும் இல்லையா? சரி, அப்போ இப்படியே வந்து இங்க சேரும். சரிதானே? சரி, அடுத்த செயல்பாடு பாருங்க. நான் யார்? என்ன எழுதியிருக்காங்க? ஊரே உறங்கிக் கொண்டிருந்தாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் யார்? யாரு? ஊரே உறங்கிக் கொண்டிருந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். யாரு? பாருங்க, கீழே ஏதோ ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. இலைகளில் உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள், விடை தெரியும். இலைகளில் உள்ள எழுத்தை வரிசைப்படுத்தி பார்க்கலாமா? விடை என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இலைகளில் உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இலைகளில் என்னென்ன எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு. பூனை இலை வழியா போய் தானே பால் கிட்ட போச்சு இல்லையா? இலைகளில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல க, அப்புறம் கா, அப்புறம் இம், அப்புறம் ர, அப்புறம் டி. இந்த எழுத்துக்கள் தானே இலையில இருக்கு. விடுகதைக்கான விடை என்ன? கடிகாரம். ஊரே தூங்கிட்டு இருந்தாலும் இது கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? யார் தூங்கினாலும் முழிச்சாலும் இது பாட்டுக்கு நிக்காம ஓடிட்டே இருக்கும், அப்படித்தானே? அப்போ ஊரே உறங்கிக் கொண்டிருந்தாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் யார்? கடிகாரம். சேர்த்து சரியாக்கி எழுதலாமா? இந்த எழுத்து மாறி மாறி இருக்கு, அதை சரியாக்கி எழுதி பாருங்க. சொல்லுங்க. க, கடிகாரம். சரிதானே? கடிகாரம். அப்போ அந்த விடுகதைக்கு விடையா அந்த பெட்டியில அதை எழுதுவீங்களா? எழுதுவீங்க. சரியா? சரி. அப்படியே மறுநாள் மஞ்சு எழுந்திருச்சு டிங்குவை பாக்குறான். அப்பதான் மஞ்சுவுக்கு சமாதானம். ஏய் டிங்கு, நீ நேற்றுக்கு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அத கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரோட்ல ஒரு அறிவிப்பு. காட்டுல ஒரு விளையாட்டு போட்டி நடக்குதாம். காட்டில் ஓர் விளையாட்டு போட்டி நடைபெறுகிறது. வீட்டில் உள்ள விலங்குகளும் அந்த விளையாட்டு போட்டியில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ரோட்ல சொல்லிக்கிட்டு போறாங்க. அதை கேட்ட உடனே மஞ்சுவுக்கு ஒரு ஆசை. டிங்கு, போகலாமா அந்த விளையாட்டு போட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். டிங்கு ரெடி. டிங்கு சுட்டி தானே, பட்டு சுட்டி அல்லவா, அதனால ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தயாராயிடுது. மஞ்சு விளையாட்டு போட்டியை பார்க்க போகும்போது ஆட்டையும் நாயையும் எல்லாம் கூட்டிட்டு போறான். இப்ப யாரெல்லாம் விளையாட்டு போட்டிக்கு போறாங்க? மஞ்சு, ஆடு, நாய், டிங்கு, 4 பேரும் விளையாட்டு போட்டிக்கு போனாங்க. அதுல போட்டியில பங்கெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம டிங்கு தான். டிங்கு தான் நான் எந்த போட்டியிலையும் பங்கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகி போயிட்டு இருக்கு. அங்க விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாகுது. யாரெல்லாம் அங்க இருக்காங்க?
என்னென்ன விளையாட்டு போட்டி நடந்தது, டிங்கு எந்த விளையாட்டுல பங்கெடுத்தது, டிங்கு வெற்றி அடைஞ்சதா அப்படிங்கறது எல்லாம் நமக்கு தெரிய வேண்டாமா? அப்படின்னா எல்லாரும் உங்க புத்தகத்தை எடுங்க. பாருங்க, விளையாட்டு போட்டி நடந்த சம்பவம் இங்க ஒரு படக்கதையா கொடுத்திருக்காங்க. வாசிச்சு பார்க்கலாமா? முதல்ல படத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது யாரு? அறிவிப்பு செய்யறது யாருன்னு பாருங்க. யாருது? ஒட்டகச்சிவிங்கி இல்லையா? மைக்க பிடிச்சிருக்கிறது யாரு? ஆமா, குரங்கு. சரிதான். சரி, போட்டிக்கு விசில் எல்லாம் கையில வச்சு ஊதுறதுக்கு தயாரா இருக்கிறது யாரு? நரி. சரிதான். சரி, போட்டிக்கு யார் யார் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. டிங்கு பூனையும் இருக்கு, இதோ ஒரு முயலும் இருக்கு இல்லையா? என்ன போட்டி அது? படத்தை பார்க்கும்போது தெரியுதா? என்ன போட்டியில பங்கெடுக்கிறாங்க? பந்தை அடிச்சுக்கிட்டே ஓடணும். பந்தை அடிச்சுக்கிட்டே ஓடணும். பாருங்க, கையில சின்ன பேட்டும் இருக்கு, ஒரு பந்தும் இருக்கு. அப்போ போட்டி என்னது? பந்தை அடிச்சுக்கிட்டே ஓடணும், அதுதான் போட்டி. பாருங்க, அறிவிப்பு செய்யுது. என்ன அறிவிப்பு? போட்டி உடனே ஆரம்பிக்கும், போட்டியாளர்கள் போட்டிக்கு தயாராகவும். அறிவிப்பு வந்தாச்சு. உடனே இங்க பாருங்க, அடுத்த படத்தை பாருங்க. யாரெல்லாம் இருக்காங்க? டிங்குவினுடைய சார்பா யாரெல்லாம் நிக்கிறாங்க? மஞ்சு, ஆடு, நாய் 3 பேரும் இருக்காங்க. முயலுடைய சார்பா யார் நிக்கிறாங்க? குரங்கும் இருக்கு, புலியும் இருக்கு. இவங்க 2 பேரும் முயலுக்கு உற்சாகம் கொடுப்பாங்க இல்லையா? இவங்க 3 பேரும் டிங்கு பூனைக்கு உற்சாகம் கொடுப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? தோ ஆடு சொல்லுது, டிங்கு ஓடு ஓடு, வேகமாக ஓடு அப்படின்னு சொல்லுது. இங்கே குரங்கு என்ன சொல்லுது? பந்து கீழே விழாமல் பார்த்து தட்டு இல்லையா? பந்து கீழே விழுந்தா அவுட். அதனால பந்து கீழே விழாமல் பார்த்து தட்டு அப்படின்னு குரங்கு சொல்லுது. 2 பேரும் நல்ல உற்சாகமா ஊக்கத்தோட ஓடுறாங்க பாருங்க. இன்னும் டிங்கு பூனையும் முயலும் ஓடிட்டு தான் இருக்கு. டிங்கு பூனை முகத்துல ஒரு சந்தோஷம். ஏன்னா டிங்கு பூனை தானே இப்ப முன்னாலும் ஓடிட்டு இருக்கு, அதனால அதுக்கு சந்தோஷம்தான். பாவம் முயல் முகத்துல ஒரு வருத்தம், ஏன்னா அது பின்னால ஓடுது இல்லையா? சரி, டிங்கு பூனைக்கு யார் உற்சாகம் கொடுக்கறது பாருங்க. நாய்க்குட்டி என்ன சொல்லுது? வேகம் வேகம், இன்னும் கொஞ்ச தூரம்தான் அப்படின்னு சொல்லுது. இங்க முயலுக்கும் சொல்லுது, மங்கு வேகமாக போ, வெற்றி உனக்கே அப்படின்னு சொல்லுது. யாரு? ஒட்டகச்சிவிங்கி. இங்க வேற யார் நிக்கிறாங்க பாருங்க? யானை. அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு இல்லையா? அடுத்த படத்தை பாருங்க. யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு? டிங்கு பூனை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தாச்சு இல்லையா? பாவம் முயல் என்ன ஆயிருக்கு பாருங்க, அது கீழே விழுந்துருச்சு. அதோ மஞ்சுவுக்கு சந்தோஷம் இல்லையா? ஹையா, வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லி மஞ்சுவும் நாய்க்குட்டியெல்லாம் ஓடி வர்றாங்க. இங்க பாவம் நரி தலையில கை வச்சு நிக்குது. வேறொரு முயல் அதுவும் தலையில கை வச்சு நிக்குது. பாருங்க, புலி தலைய சொரிஞ்சுக்கிட்டு நிக்குது இல்லையா? தோற்று போயிடுச்சு முயல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ பந்தை விட்டு விடாதே அப்படிங்கிற போட்டியில டிங்கு பூனை கலந்து வெற்றியும் கிடைச்சது இல்லையா? குழந்தைகளே, படக்கதைய வாசிச்சு பார்த்தீங்க இல்லையா? படக்கதையின் தலைப்பு என்ன? பந்தை விட்டு விடாதே. கதை உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? காட்டுல விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள டிங்கு பூனைய கூட்டிட்டு மஞ்சு போனா. கூட நாயும் ஆடும் சென்றது. சரி, போட்டிகள் தொடங்கியது. டிங்கு பூனை எந்த போட்டியில கலந்துக்குச்சு? பந்தை தட்டி கொண்டே ஓடும் போட்டி. அதுலதான் டிங்கு கலந்துக்குச்சு. டிங்கு ஓடும் போது உற்சாகப்படுத்தினது யாரு?
நாயும் ஆடும் டிங்குவை உற்சாகப்படுத்தியது. டிங்கு கூட போட்டி போட்டது யாரு? முயல் இல்லையா? சரி, முயலை உற்சாகப்படுத்துறது யாருன்னு சொல்லுங்க. குரங்கும் ஒட்டகச்சிவிங்கியும் முயலை உற்சாகப்படுத்தினது இல்லையா? சரி, போட்டியில வெற்றி பெற்றது யாரு? பந்தை தட்டும் போட்டியில் வெற்றி பெற்றது டிங்கு பூனை. முயல் தோல்வியடைய காரணம் என்ன? முயல் விழுந்துருச்சு பாவம். அதனாலதான் முயல் தோல்வி அடைந்தது இல்லையா? சரி, உங்களுக்கு இந்த படக்கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நம்ம புத்தகத்துல குரங்காட்டம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை எப்படி விளையாடணும்னு சொல்லி விளக்கமா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒண்ணு பார்க்கலாமா? குரங்காட்டம் விளையாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டினுடைய படமும் அதை எப்படி விளையாடணும்னு எழுதியிருக்காங்க. பார்க்கலாமா? படத்தை பாருங்க. குழந்தைங்க வட்டமா நிக்கிறாங்க. நடுவுல ஒரு குழந்தை நிக்கிறான், பந்தை எறிகிறாங்க இல்லையா? எப்படி விளையாடணும்னு பார்க்கலாமா? குழந்தைகள் வட்டமாக நிற்கட்டும். அவரவர் நிற்கும் இடத்தை வட்டமிடவும். வட்டத்தில் நிற்பவர் வட்டத்தை விட்டு நகரக்கூடாது. தங்களது கையில் உள்ள பந்தை எதிரில் உள்ளவர்களுக்கு எறியலாம். நடுவில் நிற்பவர் பந்தை பிடிக்கவோ தொடவோ செய்தால் எறிந்தவர் நடுவில் சென்று நிற்க வேண்டும். இப்படியே விளையாட்டை தொடரலாம். நடுவில் நிற்பவர் கையில் பந்து கிடைக்காமல் விளையாடுவதே விளையாட்டின் நோக்கம். புரிஞ்சுதா? இந்த சுற்றிலும் நிற்கிறவங்க வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளதான் நிக்கணும். அந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளியே நகரக்கூடாது. எதிரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பந்தை எரிந்தெறிந்து கொடுக்கலாம். இந்த நடுவில் நிற்கிற குழந்தைக்கு அவன் கையில பந்து கிடைக்காம இருக்கணும். அதுதான் இந்த விளையாட்டினுடைய நோக்கம். அப்ப எரியும் போது இவனுக்கு கிடைக்காத மாதிரி எரியணும். கிடைச்சிட்டா எரிஞ்சவங்க நடுவில் நிக்கணும். சரியா? இந்த மாதிரி விளையாட்டு நீங்க உங்க நண்பர்கள் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். பள்ளிக்கூடம் திறக்கும் போது நம்ம பள்ளிக்கூட நண்பர்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். குழந்தைகளே, இன்னைக்கு டிங்குவும் மங்குவும் அப்படிங்கிற வாசிப்பு பகுதியை வாசிச்சு பார்த்தோம். அப்புறம் பந்தை விட்டு விடாதே அப்படிங்கிற ஒரு படக்கதையும் பார்த்தோம் இல்லையா? கடிகாரத்தை பற்றின ஒரு விடுகதையும் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த வாசிப்பு பகுதியையும் படக்கதையையும் வாசிச்சு பழகுங்க. சரியா? நாளைக்கு பார்க்கலாமா?